ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுலபமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே தமிழ்ல இருக்கக்கூடிய 247 எழுத்தையும் படிக்க தயாரா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களை படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் தான், கடினம் தான். ஏன் கஷ்டம்? எதுக்காக கஷ்டம்? இதுவுமே ஈஸி தான். படிச்சுக்கிட்டா படிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. எடுத்த உடனே போய் பார்க்கும்போது ஒரு கிராமர் உனக்கு குழப்பத்தான் செய்யும். உடனே அதை கஷ்டம்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு மனசுல அதை பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மனசு அதை மாத்திக்கவே மாத்திக்காது. நீயாவே நினைச்சாலும் அதை மாத்திக்கவே மாத்திக்காது. அதனால உன் மனசு சொல்றத தான் உன் உடம்பும் ஏத்துக்கும், உன் மூளையும் ஏத்துக்கும். அப்போ உன் மனசு என்ன சொல்ல வைக்கணும், வேலை கிடைக்கணும்னு சொல்ல வைக்கிற உன் மனசுக்கு தெரியுற உன் மனசுக்கு இதுவும் ஈஸின்னு சொல்லி பழக கத்துக்கோ. ஓகேவா? அந்த வகையில நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்க்குள்ள இன்னைக்கு போறது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல பாக்கும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டால இது ரிலேட்டடாவும் ஸ்டேட்மெண்ட் டைப்ல ஒரு क्वेश्चंस நமக்கு வந்திருந்தது. அது என்ன क्वेश्चनன்றது நான் கிளாஸ் நடத்தும் போதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் மீன்வைல் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நமக்கு ஸ்கூல் புக்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சோ எல்லா வேர்ட்ஸுமே டெஃபினட்டா நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா எதையுமே விட முடியாது. கண்டிப்பா ஆமா தானே, எதனா விட முடியுமா? ஆனா அத்தனை வருஷம் எப்படி சார் இந்த சின்னோண்டு மைண்டுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு fill in the blanks டைப்ல क्वेश्चन இல்ல. இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது என்னன்னு எழுத நான் சொல்ல போறேன், சொல்லுங்க. அத ஃபர்ஸ்ட் மைண்ட் அந்த கிளாரிட்டிக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளாரிட்டிக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ன்றதே ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஸ்வீட்ன்றது தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையாவும் இருக்க போகுது நமக்கு இப்ப கிளாஸ்ல. ஸ்வீட்னு கொடுத்துட்டு இதுக்கு என்னப்பா அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நான் கேட்க போறேன். சொல்லுங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு fill in the blanks டேஷ் விட்டுற போறாங்களா? கிடையாது. அங்க ஆப்ஷன் இருக்கும். ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங்ல ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चनனால அத இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இது அமெரிக்கன் இங்கிலீஷ்னு உங்களுக்கு டிஃபைன் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஆப்ஷனை பார்க்க போறேன், அந்த ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அப்ப ஆப்ஷன் பார்க்கும்போது உனக்கு வார்த்தைகள் ஞாபகம் வந்தால் போதுமே தவிர அது என்ன வார்த்தைன்னு அக்யூரேட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்க்கும்போது உணர்ந்தால் போதும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, இவ்வளவு என்னால படிக்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு வராது. அது தப்பு. ஓகேவா? அது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. क्वेश्चन அடுத்தது fill in the blanks டைப்ல இருக்காது, அது ரெண்டாவது தப்பு. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்காத, மைண்ட்ல தூக்கி போட்டுரு. ஓகேவா? क्वेश्चंस ஆர் இன் ஆப்ஷன் டைப். இப்போ நம்ம பார்க்க போறது வேணா நான் fill in the blanks மாதிரி ஃபில் பண்ண போறேன். ஆனா உனக்கு நடத்தி ஃபில் பண்ணும்போது அந்த மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்காக. பட் ஆனா क्वेश्चन fill in the blanks டைப்ல இருக்காது. இட் இஸ் இன் தி ஆப்ஷன் டைப். மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தான் இருக்கும். அப்போ உன்னால ஈஸியா பிக் பண்ண முடியும். சோ பார்க்க போற வார்த்தைகள் மிகவும் கவனம், எழுதக்கூடிய வார்த்தைகளையும் கவனம் அவசியம். சோ ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸினுடைய இந்த செஷனுடைய முடிவுல அந்த வார்த்தை நீ படிக்கவே கூடாது, ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு தான் நீ சொல்ல போற. பார்க்கலாமா? சரி, எம்டி ஸ்லைட் அப்படின்னு பாக்குறீங்க. சொல்லலாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் எது ரொம்ப 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 நம்ம பழக்கப்படுத்துறோம் இன் இந்தியா. நம்ம இந்தியன்ஸ் எதை அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவங்க கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தவங்க. ஓகேவா? காலனித்துவத்துல அவங்க கிட்ட இருந்து அடிமைப்பட்டு அங்கிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மென்மேலும் வளர ஆரம்பிச்சவங்க. அப்ப நமக்கு இன்ஃபியூஸ் ஆயிருக்கிறது பேசிக்காக என்ன இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். அப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படா இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஐடி செக்டார்ஸ் உடைய growth, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குல்ல. எங்க பார்த்தாலும் நான் எங்க ஒர்க் பண்ற ஐடி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க அமெரிக்கன் கம்பெனிஸோட பேசும்போது they just know the exact meaning of the word what they are speaking in British English into American English. அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இங்கிலீஷ் இந்த வார்த்தை நம்ம ரெகுலர் யூஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கன்ஸ் அதுக்கு என்ன பேசுவாங்க அதனுடைய அர்த்தங்கள் தெரியணும். அதை பார்க்கும்போது அது ரொம்ப சுலபமா இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷை விட. இதுதான் கஷ்டமா இருக்கு, அது கொஞ்சம் சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர நம்மளும் அதை பழக்கத்துக்கு எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவுதான். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துருச்சு ரெண்டு இங்கிலீஷ்மே. ஆனா இந்தியன்ஸ் மேஜர்லி யூஸ் என்ன லாங்குவேஜ்? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. ஓகேவா? சோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வராது, சும்மா எக்ஸ்ட்ரா தகவல் துணுக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம போக போறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ் கன்வர்ஷன். நான் ஒரு 10 வார்த்தையா காமிச்சு அந்த 10 வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டே போயிட்டேன்னா ஈஸியா முடிஞ்சு போயிடும். ஓகேவா? போலாமா? ஃபர்ஸ்ட் ஒயிட்ல எழுதி போடுறதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ், எல்லோல இருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ். போலாமா? ஃபர்ஸ்ட் முதல் 10 வார்த்தைகள் சாப்பிடுற ஐட்டமா எழுதி போட்டிருக்கேன். இங்க வரையும் இது வரையும் சாப்பிடுற ஐட்டம் தான். இது சாப்பிட்டு போட வேண்டிய ஐட்டம். ஓகேவா? குப்பை தொட்டி. சோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்வீட் அப்படின்னாலே பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா சுகர்.
சக்கரை எதுலெல்லாம் அதிகமா இருக்கோ அது ஸ்வீட் தான் சொல்றாங்க. நாட் ஒன்லி குலாப் ஜாமுன், லட்டு, பாதுஷா, மைசூர் பாக், இதை மட்டும் அவங்க ஸ்வீட் டிஃபைன் பண்ணல. இந்த பொருள், எந்த ஒரு பொருள் ரிச் இன் சுகர், சுகர்ல அதிக அளவு சேர்க்கப்பட்டிருக்கோம், எய்தர் இன் சாக்லேட் ஆல்சோ சுகர் அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க, ஸ்வீட் தான் சொல்றாங்க இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இன் அமெரிக்கன் இங்கிலீஷ் தே ஆர் கேண்டி. அவங்க என்ன சொல்றாங்க, கேண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்வீட் என்னன்னு சொல்றாங்க, கேண்டி. இது நம்ம வந்து ரெகுலர் யூஸ்ல பழக்கப்பட்ட ஒண்ணுதான். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பஞ்சு மிட்டாயினுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன, காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்றோம். பஞ்சுனா காட்டன், மிட்டாய்னா கேண்டி. அப்ப கேண்டி. அப்ப ஸ்வீட் அவங்க என்ன சொல்றாங்க, கேண்டி அமெரிக்கன்ஸ். பிஸ்கட்ஸ், பிஸ்கட்ஸ்க்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு குக்கீஸ், குக்கீஸ்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா கிராக்கர்ஸ். பேசிக்கா இதுதான் ஆன்சர். இது வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ். பிஸ்கெட்டும் என்ன பண்ணா நொறுக்கு முறுக்கு முறுக்கு முறுக்கும் கட்சி தின்னுவாங்க, சோ கிராக்கர்ஸ் சொல்றாங்க. ஆனா குக்கீஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு ஃபார் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? சோ குக்கீஸ். அப்ப பிஸ்கெட்ஸ் என்னன்னு சொல்றாங்க, குக்கீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிஸ்கெட்டோட பெயர் வந்து குக்கீஸ். சிப்ஸ் நம்ம வந்து இப்ப ரெகுலரா ஆர்டர் பண்றோம்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்காப்பா, ஒண்ணு இல்ல, உருளைக்கிழங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீட்டமா வெட்டி அதை வறுத்திருப்பாங்க, அது வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சொல்றோம். அதெல்லாம் அவங்க என்னன்னு சொல்றாங்க, சிப்ஸ்னு சொல்றாங்க. அப்ப கிரிஸ்ப்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பொட்டேட்டோ, பொட்டேட்டோ சிப்ஸ். நம்ம சாப்பிடுறோம்ல உருளைக்கிழங்க வட்ட வட்டமா மெல்லிசா வறுத்து எடுத்து சாப்பிடுறோம் பாரு, அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, கிரிஸ்ப்ஸ். இப்ப சொல்லு, ஸ்வீட் நம்ம பயன்படுத்துறோம், பிஸ்கெட்னு சொல்றோம், பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொல்றோம், பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சொல்றோம், சிப்ஸ்னு சொல்றோம், மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா நம்மளே. அப்ப இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எதுன்னு தெரிஞ்சுக்கோ. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஸ்வீட், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கேண்டி. பிஸ்கெட், குக்கி, கிரிஸ்ப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், சிப்ஸ்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ஜாம் நம்ம சாப்பிடுறோம்ல, ஜாம் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஜெல்லி. ஜாம் என்னன்னு சொல்லுவாங்க, ஜெல்லி. அப்ப இது 5 வார்த்தைகள் நல்ல ஞாபகம் இருக்கு. சாப்பிடுற ஐட்டம் என்னென்னது, ஸ்வீட், கேண்டி, பிஸ்கெட், குக்கீஸ், சிப்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், கிரிஸ்ப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், ஜாம், ஜெல்லி. முடிஞ்சுச்சா? இங்க வாங்க, மைஸ். இது வந்து ஒண்ணு இல்லம்மா, சோளம்னு அர்த்தம். என்னது, சோளம். மக்காச்சோளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சோளத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இன் அமெரிக்கன் இங்கிலீஷ் கார்ன். ஸ்வீட் கார்ன் கொடுக்கா ஒரு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல, ஸ்வீட் கார்ன், கார்ன். அப்ப நம்ம யூஸ் பண்றது கார்ன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா. ஆனா அதனுடைய ஒரிஜினல் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னது, மெய்ஸ். அப்ப மெய்ஸ் அதுதான் என்னது, கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. அப்ப மெய்ஸ்னா ஒண்ணும் இல்ல, சோளம். எழுதி வச்சுக்கோங்க, எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டின். டின்னா ஒண்ணும் இல்ல, கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டின்னா என்னது, கேன். நம்ம யூஸ் பண்றோம்ல வாட்டர் டின் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் கேன், அவ்வளவுதான், சிம்பிள். டின்னா கேன். ரபிஷ். ரபிஷ் அப்படின்னா கீழே எழுதி வச்சுக்கோங்க, குப்பை மாதிரி பேசாத. டோன்ட் டாக் ரபிஷ். குப்பை மாதிரி பேசாது, டோன்ட் டாக் ரபிஷ். அப்ப அது குப்பை அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பேஜ். கார்பேஜ், GAR மா இது, GARBAGE, கார்பேஜ் ஆர் ட்ராஷ். ரெண்டுத்துல என்ன வேணா சொல்லலாம், கார்பேஜ் ஆர் ட்ராஷ். ரபிஷ், டோன்ட் டாக் ரபிஷ். கார்பேஜ், குப்பை மாதிரி பேசாது. அப்ப டஸ்ட்பின், டஸ்ட்பின்ன்றது குப்பை தொட்டி தானே. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அத கார்பேஜ் கேன். தொட்டி வந்து கேன் தான், ஏன்னா அவங்க டின்னுனாலே கேன் என்னமோ, தொட்டியும் கேன் தான். அப்ப கார்பேஜ் கேன் இல்ல ட்ராஷ் கேன். கார்பேஜ் கேன், ட்ராஷ் கேன். போஸ்ட். போஸ்ட் போட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது கம்ப்யூட்டர் டேர்ம்ல வரும்போது என்ன சொல்லுவோம், மெயில். மெயில் போட்டிங்களா, போஸ்ட் போட்டிங்களா, மெயில் போட்டிங்களா, அதுதான் போஸ்ட் மெயில். சரி, சிம்பிளா ஃபர்ஸ்ட் 10 வார்த்தை. ஸ்வீட், கேண்டி, கிரிஸ்ப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். அப்ப சிப்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ். பிஸ்கெட், குக்கீஸ். ஜாம், ஜெல்லி. டின், கேன். ரபிஷ், கார்பேஜ் ஆர் ட்ராஷ் அப்படின்னு சொல்லலாம். டஸ்ட்பின், கார்பேஜ் கேன் ஆர் ட்ராஷ் கேன் சொல்லலாம். மைஸ், சோளத்தை கார்ன் சொல்லலாம். போஸ்ட் மெயில். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 வார்த்தை சிம்பிளா. அடுத்த 10 வார்த்தை மேல 65 வார்த்தைகள் இருக்கு. 10 தான் படிச்சிருக்கோம், ஆனா எல்லாமே ஈஸி. கூடவே சேர்த்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுல ஈஸியானதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது லைனா எழுதுனேன். ஆனா இதுல ஈஸியானது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதும்போது மத்ததெல்லாம் ஈஸியா மாறிடும். ஏரோப்ளைன். ஏரோப்ளைன் ஒண்ணுமே இல்ல, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஏரோப்ளைன் சொல்ல மாட்டாங்க, ஏர்பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரோ அது அர் அப்படின்னு மாறிடுச்சு. ஏரோப்ளைன் என்னவா மாறிச்சு, ஏர்பிளைன் அப்படின்னு மாறிடுச்சு. லிஃப்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். லிஃப்ட்ல போனியா வந்தியான்னு கேட்பீங்களா, அது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலிவேட்டர். என்னன்னு சொல்லுவாங்க, எலிவேட்டர். ஓகேவா, எலிவேட்டர். லிஃப்ட் என்னன்னு சொல்லுவாங்க, எலிவேட்டர். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிளாட், வீடு.
அப்ப நம்ம பிளாட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது நம்ம ரெண்டுமே யூஸ் பண்றோம், அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்றோம், பிரிட்டிஷ் இங்கிலீஷும் யூஸ் பண்றோம். பிளாட்ன்றதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட். எல்லாருமே கேள்விப்பட்டதானே, ஏன் அபார்ட்மெண்ட் போனியாப்பா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. சோ அபார்ட்மெண்ட். அப்ப லிஃப்ட் பிளாட் என்னன்னு சொல்றாங்க, அபார்ட்மெண்ட். அப்ப இந்த மூணு வார்த்தை ஈஸி தானே. ஏரோப்ளேன் ஏர்பிளேனா மாறிச்சு, லிஃப்ட் எலிவேட்டரா போச்சு, லிஃப்ட் எலிவேட்டர். பிளாட் வந்து என்னாச்சு, அபார்ட்மெண்ட். கிரவுண்ட் ஃப்ளோர். அமெரிக்கன்ஸ் வந்து எப்பவுமே கிரவுண்ட் ஃப்ளோர்னே சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை நம்பர்ல தான் எண்ணுவாங்களே அவங்க. நம்ம என்ன பண்றோம், இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க, மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க, அதுக்கு மேல இருக்கிறது செகண்ட் ஃப்ளோருங்க, அதுக்கு மேல இருக்கிறது தேர்ட் ஃப்ளோருங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோரே அவங்கள பொறுத்தவரை கிடையாது. அவங்களுக்கு கீழே இருக்கிறது என்னதான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். அப்ப கீழே இருக்கிறதே அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எஸ்மா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஃப்ளோர். அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தான் கிரவுண்ட் ஃப்ளோரே கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றது அவங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப ஹாலிடே. ஹாலிடேனா வெகேஷன். இது ரெண்டுமே கேள்விப்பட்டதுதான். ஏய் இந்த சம்மர் வெகேஷனுக்கு எங்கங்க போறீங்க, ஜாலியா ஊர சுத்தலாங்க, வெகேஷன். அப்ப ஹாலிடேனா லீவு, அது அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, வெகேஷன் சொல்லுவாங்க. ஆட்டம், இதுதான் போன முறை டிபார்ட்மெண்ட் கோட்டால எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். ஆட்டம்ன்றது இலையுதிர் காலம். ஒண்ணு இல்லமா, இலை எல்லாம் உதிர்ந்துருச்சு, வெயில் காலம் இப்ப வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன காலம் இருந்திருக்கும், இலையுதிர் காலம் இருந்திருக்கும். அப்ப இலை வந்து உதிர்கிறது, மரத்திலிருந்து உதிர்கிறது. அததான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஆட்டம் சொல்லுவாங்க. இன் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபால். இலை உதிருது, ஃபால். ஃபால் வேலை உதிருது. ஏரியல், டேப், டெலி, இது மூணு இருக்கு. இதுல டெலி ரொம்ப ஈஸி. டெலினா ஒண்ணுமே இல்லமா, டெலிவிஷன். டெலினா ஒண்ணுமே இல்ல, டெலிவிஷன். டிவியை தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெலி அப்படின்னு சொல்லுவாங்க, டெலிவிஷன். ஓகேவா, டெலி. ஏரியல், டிவி ஓடுறதுக்கு எது வேணும், ஆண்டனா வேணும், அதுதான் ஏரியல். டிவி ஓடுறதுக்கு எது வேணும், ஆண்டனா வேணும், அது ஏரியல்னு சொல்லுவாங்க. ஏரியல்னா ஆண்டனா, டெலினா டெலிவிஷன். அப்ப டேப், டேப்ல தண்ணி ஃபாஸ்டா வருமா, ஃபாசெட். ஃபாசெட், ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாசெட். அப்ப இந்த 10 வார்த்தை ஈஸி தானே. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிளாட் அவங்க அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க சார். அப்ப ஃபிளாட்ல கீழ இருக்கிற ஃப்ளோர நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் சார், அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்ப மேல இருக்க ஃப்ளோர நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் சார், அவங்க செகண்ட் ஃப்ளோர். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா லிஃப்ட்ல போலாம் சார், இல்ல சார் அவங்க எலிவேட்டர்ல தான் சார் போவாங்க. 4 வார்த்தை ஈஸியா ஞாபகம் வருதா. ஃபிளாட் அபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஏரோப்ளேன்ல போறேன் சார், அவங்க ஏர்பிளேன்ல போவாங்க சார், ஏர்பிளேன். ஆட்டம், இலை உதிர்றது காலம், அது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபால் சொல்லுவாங்க. ஹாலிடேக்கு நான் போறேன் சார், வெகேஷன். ஏரியல், ஆண்டனா, டிவி ஓடணும், டெலி, டெலிவிஷன். அப்ப டேப், டேப்பத்துல தான் தண்ணி ஃபாஸ்டா வரும் சார், ஃபாசெட். அடுத்த 10 வார்த்தை, இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. மொபைல் போன் எடுத்தோடனே அதுதான் ரொம்ப ஈஸி, செல்போன். நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மொபைல் போன், அமெரிக்கன் இங்கிலீஷ் செல்போன், முடிஞ்சிருச்சு. அப்போ வாஷ் பேசின். வாஷ் பேசின் நம்ம முகம் கை கால்லாம் அலம்பி துப்புறது எல்லாமே இது பண்ணுவோம். அது இப்ப ரீசெண்டா நம்மளே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம். சிங்க் அப்படின்னு சொல்லுவீங்களே, சிங்க்ல போய் போட பாத்திரத்தை வாஷ் பேசின் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சிங்க். லக்கேஜ், லக்கேஜ்னா பேக்ல தான் எடுத்துட்டு போவோம், அதனால அதுக்கு பேர் பேக்கேஜ். லக்கேஜ், பேக்கேஜ். மொபைல் போன், செல்போன், லக்கேஜ், பேக்கேஜ், வாஷ் பேசின், சிங்க்ஸ். டார்ச் லைட், போனை ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணுப்பா. அப்போ முதல்ல போன்ல டார்ச் அடின்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப டீசென்ட்டா என்ன பண்ணிட்டாங்க, ஏய் செல்போன்ல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணுங்க, ஃபிளாஷ் லைட். டார்ச் லைட் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஃபிளாஷ் லைட். இப்ப இந்த 5மே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஃபெலோ அப்படின்னா இஸ் எ குட் ஃபெலோ, ஒரு ஆண்மகனை குறிக்கக்கூடிய சொல். இஸ் எ குட் ஃபெலோ, அவங்க ஒரு நல்ல மனிதர், குய். அப்ப காய். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம சொல்றோம் அந்த காய். அப்ப ஃபெலோனா காய். ஜக்கு, ஜக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா அது பேர் ஜக்குன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிக்சர், பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் இல்ல, இந்த பிக்சர் வேற, இந்த பிக்சர் வேற. ரெண்டுமே ஹோமோபோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். டோன் வந்து சேமா இருக்கும், ஆனா மீனிங் வேற, ஸ்பெல்லிங் வேற. அப்ப பிக்சர், இந்த பிக்சர்னா மூவி, நம்ம போற சினிமா அப்படின்லாம் சொல்லலாம். இந்த பிக்சர் அப்படின்னா பெரிய ஜக்குன்னு அர்த்தம், பிக்சர். ஓகேவா, இது ரெண்டும் ஹோமோபோனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் எழுதி போட்டிருக்க ஜக் வந்து இந்த பிக்சரை குறிக்கிறது. காட், படுக்கைன்னு சொல்லுவீங்கல்ல, படுக்கை. குடிசைன்னு கூட சொல்லலாமா இந்த காட்டை. ஆனா இப்ப நம்ம எழுதி போடுறது எதுக்கு பொருத்தமான வார்த்தை அப்படின்னா படுக்கைக்கு பொருத்தமான வார்த்தை. காட், அவங்க படுக்கையை வந்து காட், காட் தான் சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ் கிரிப்னு சொல்லுவாங்க, கிரிப்.
ஓகேவா? நாப்பி, நாப்கின்மா எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின். நாப்கின் தான் நாப்பின்னு சொல்றோம். நாப்கின். அந்த நாப்கின் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? டயப்பர். கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா எல்லாருமே, டயப்பர். ஓகேவா? இன்னும் 2 வார்த்தை இருக்கு. ட்ரம்பெட். ட்ரம்பெட்னா இல்ல, இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்மா இது. பார்த்திருப்பீங்க படத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும், இப்படி வந்து வாசிப்பாங்க பெப்பி அப்படின்ட்டு. அது வந்து ஹாரன் சொல்லுவாங்க. சவுண்ட் வருமா ட்ரம்பெட்ல இருந்து? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரன். ஆரன் சவுண்ட் வருது, ஆரன். அவ்வளவுதான். பங்க்சர். பங்க்சர் ஆச்சுன்னா காத்து வெளியே போயிடும். ஆமா தானே? அதுதான் அவங்க தூயமா சொல்றாங்க. ப்ளோ அவுட். ப்ளோனா காத்து எங்க போயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. ப்ளோ அவுட். அப்ப பங்க்சர்னா ப்ளோ அவுட், வெளியே போயிடுச்சு காத்து. அப்ப இந்த 10மே ஈஸி தானே? அப்ப டார்ச் லைட், ஃபிளாஷ் லைட் எங்க இருக்கும்? மொபைல் போன். அவங்க என்ன சொல்லுவாங்க? செல்போன். லக்கேஜ். லக்கேஜ் பேக்ல எடுத்துட்டு போவேன், பேக்கேஜ். வாஷ் பேசின், சிங்க். ஃபெலோனா இஸ் a good guy. ஜக்குனா பெரிய சைஸ் பிக்சர். காட், கிரிப்னு சொல்லுவாங்க. நாப்பினா டயப்பர். ட்ரம்பெட்னா ஹாரன். பங்க்சர்னா காத்து வெளியே போயிடுச்சு, ப்ளோ அவுட். அடுத்தது 40வது பிளைண்ட். இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமா? இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளைண்ட். பிளைண்ட்னா கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவங்க தான் பிளைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணு தெரியாதுன்னா கண்ணு திறந்து பாரு. எங்க அறிவு கண்ணை திறந்துட்டியா? அது என்ன ஜன்னலாடா திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் கிண்டலா. சோ அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னா கண்ணை திறக்கிறது. அப்ப ஜன்னல் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் வரும். அப்போ விண்டோ. பிளைண்ட்னா கண்ணு. கண்ணை திறக்கிறது வந்து விண்டோவை திறக்கிறது, ஜன்னலை திறக்கிறது. ஆனா கண்ணுல எதுவுமே தெரியாது இல்ல. சோ விண்டோ ஷேட். கண்ணு திறந்தாலும் எதுவுமே தெரியாது பிளைண்ட் பீப்புளுக்கு. சோ விண்டோ ஷேட். கண்ணை திறந்தாலும் ஷேடா ஏதோ மறைஞ்ச மாதிரி தான் தெரியும். சோ விண்டோ ஷேட். அப்ப பிளைண்ட் பீப்புள் என்னன்னு சொல்லுவாங்க? விண்டோ ஷேட்னு சொல்லுவாங்க. விட்னஸ் பாக்ஸ். ஒண்ணுமே இல்லை, இந்த பாக்ஸ்ன்ற வார்த்தையை மட்டும் தான் அவங்க மாத்துவாங்க. என்னன்னு மாத்துவாங்கன்னா விட்னஸ் ஸ்டாண்ட்னு மாத்திடுவாங்க. பாக்ஸ் என்னன்னு மாத்துவாங்க? ஸ்டாண்ட். அப்ப விட்னஸ் பாக்ஸ், விட்னஸ் ஸ்டாண்ட். விண்ட் ஸ்கிரீன். விண்ட் ஸ்கிரீன். ஸ்கிரீன்னா என்னமா? ஒன்னத்தை பாதுகாக்கும். காத்தடிக்கிறதுல ஸ்கிரீன் மூடிடுங்க. அப்ப ஸ்கிரீன்னா ஒன்னத்தை பாதுகாக்கும். அதே தான் அவங்களும் சொல்றாங்க. ஷீல்டு. ஷீல்டுனாலும் பாதுகாக்கிறது. அப்ப விண்ட் ஸ்கிரீன் என்னவா மாறுது? விண்ட் ஷீல்டு. அப்ப இந்த 3 வார்த்தையுமே www தான் வருது. விண்ட் ஸ்கிரீன், விண்ட் ஷீல்டு, விட்னஸ் பாக்ஸ், விட்னஸ் ஸ்டாண்ட், பிளைண்ட் வந்து விண்டோ ஷேட். பொனெட், பூட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துல என்ன கொடுத்திருக்கேன்? கார்னு கொடுத்திருக்கேன். அப்ப கார் பொனெட். பொனெட்னா முன்னாடி, பூட்னா பின்னாடி. அப்போ முன்னாடி, காரோட முன்னாடி நீ திறக்கறல்ல அது. பூட்னா காரோட பின்னாடி. பின்னாடினா என்னது? டிக்கின்னு சொல்லுவீங்களா? அதான். அந்த டிக்கிய திறந்தா அதுக்கு பேர் பூட். முன்னாடி இருக்கிறத திறந்தா அது பேர் பொனெட், காருது. அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பின்னாடி தான் நம்ம லக்கேஜ்லாம் வைப்போம் டிக்கில தானே. அப்ப ட்ரங்க் போட்டில தான் லக்கேஜ்லாம் வைக்கிறோம். அப்ப பூட்டோட பேர் என்னது? ட்ரங்க். ட்ரங்க் போட்டி. அப்ப பொனெட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹூட். இது மெமரைஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஹூட். ஹூட் HOOD எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளைண்ட்னா விண்டோ ஷேடு, விட்னஸ் பாக்ஸ்னா விட்னஸ் ஸ்டாண்ட், விண்ட் ஸ்கிரீன்னா விண்ட் ஷீல்டு, பொனெட்னா ஹூட், பூட்னா ட்ரங்க். அங்க போலாமா? ஃப்ரைட். ஃப்ரைட்னாலே லக்கேஜ், அதிகமா பாரம் ஏத்திட்டு போறது. பாரம் அதை எழுதுறது தான் ஃப்ரைட். ஃப்ரைட்னாலே அதிகமான பாரங்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வகையான கார். அப்ப காரோட கம்பெனி பேரே வரும் வேகான். காரோட கம்பெனி பேர், ஒரு காரோட கம்பெனி பேர் இருக்கு வேகான். அப்ப ஃப்ரைட் கார்னா வேகான். கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. கூட்ஸ்னால என்ன? பாரங்கள் அதிகமா ஏத்திட்டு போகக்கூடியதுதான் கூட்ஸ் ட்ரெயின். கூட்ஸ் ட்ரெயின்னா சரக்கு ரயில் சொல்றோம்ல, அதுதான். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா, இப்பதான் பாரம்னால என்னன்னு சொன்னேன்? ஃப்ரைட்னு சொன்னா, அப்ப ஃப்ரைட் ட்ரெயின். ஃப்ரைட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைட் ட்ரெயின். ரயில்வே. ரயில்வேனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை பொறுத்த வரையும் ரயில் போகக்கூடிய வே, அதுன்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்றோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேனாலே அவங்க ரோடு, ரயில் போகக்கூடிய ரோடு. அது அவங்க சொல்றது ரயில் போகக்கூடிய ரோடு. நம்ம ரயில் போகக்கூடிய வேங்க இது, இதான் ரயில்வே. இந்த தண்டவாளத்து மேலதாங்க ரயில் போகும்னு சொல்றது ரயில்வே. அவங்க சொல்றது இந்த ரோடு தாங்க அது ரயில் போற ரோடு. அப்ப ரயில் ரோடுன்னுவாங்க. ஓகேவா? அப்ப 3 வார்த்தை. ஃப்ரைட் கார். ஃப்ரைட்னாலே பாரம். அப்ப பாரத்தை ஏத்திட்டு போறது அதிகமான ஒரு பெரிய கார் கம்பெனி பேர், கார் கம்பெனி பேர் வேகான். கூட்ஸ் ட்ரெயின். கூட்ஸ்னாலே ஃப்ரைட், பாரங்கள். அப்ப ஃப்ரைட் ட்ரெயின். ரயில்வேனா ரயில் ரோடு. டெர்மினஸ். டெர்மினஸ்னா அதுதான் முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி. ஏன்னா இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இப்ப நாங்க இருக்கிறது காட்பாடி ஜங்ஷன். வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜங்ஷன் காட்பாடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆனா சென்னை சென்ட்ரல் வந்து ஒரு டெர்மினஸ்.
என்ன சார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? இங்கேயும் ட்ரெயின் தான் வருது, அங்கேயும் ட்ரெயின் தான் வருதுன்னா, சென்னை சென்ட்ரல்ல எல்லா ட்ரெயினும் போய் கடைசியில நின்னுட்டு ஹால்ட் ஆயிட்டு அங்க இருந்து மறுபடியும் என்ன ஆகும்? கிளம்பும். ஆனா காட்பாடி ஜங்ஷன்ல ஹால்ட்ல ஆகாது, வரும் நிக்கும் போயிடும், வரும் நிக்கும் போயிடும், வே டபுள் வே போலாம். ஆனா சென்னை சென்ட்ரல் தான் எண்ட் பாயிண்ட். அதை மீறி ரயிலால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்படி போற ட்ரெயின் திருப்பி இப்படியே வந்துடணும் என்ஜினை மாத்திக்கிட்டு, அவ்வளவுதான். அப்ப அது முற்றுப்புள்ளி, டெர்மினஸ். சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு மும்பைல, அதுவுமே டெர்மினஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் முற்றுப்புள்ளி. அப்ப டெர்மினஸ்னா வண்டிகள் வந்து நிற்கக்கூடிய இடம் ஒரு இடத்துல. அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை டிப்போன்னு சொல்லுவோம். பஸ் எல்லாம் நிக்குதுல, டிப்போ போனேப்பா பஸ், அவ்வளவுதான் டிப்போ. டெர்மினஸ்னா டிப்போ, வண்டிகள் அவன் வந்து கடைசியா சேரக்கூடிய இடம். டெர்மினஸ், டிப்போ. இது வந்து சொல்லணும்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த கதைலாம் சொன்னேன். கார் பார்க். கார் பார்க்னா கார்களை வந்து நிறுத்தலாம், நிறைய கார்களை நிறுத்தலாம். அதெல்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் லாட். லாட்னா என்னது? அதிகம், அதிகமான கார்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளுதல். அப்ப பார்க்கிங் லாட்னு சொல்லிட்டாங்க. கார் பார்க் என்னன்னு சொல்லிட்டாங்க? பார்க்கிங் லாட். ஈஸி தானே இந்த வார்த்தைகள்? கொஞ்சம் பெருசு பெருசா எழுதி போட்டா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸ் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயின். ஃப்ரைட் கார், வேகான் அப்படின்னு சொல்லிடலாம். விட்னஸ் பாக்ஸ், விட்னஸ் ஸ்டாண்ட். விண்டோ ஷேட்னா என்னது? பிளைண்ட். விண்ட் ஸ்கிரீன்னா விண்ட் ஷீல்டு. ஹூட்னா பொன்னெட். பூட்னா ட்ரங்க். ரயில்வேனா ரயில் ரோட். டெர்மினஸ்னா டிப்போ. கார் பார்க்னா பார்க்கிங் லாட். அடுத்தது பேவ்மெண்ட். இதெல்லாம் வழி, ஃபுட்வே. ரோட்ல போகும்போது நடு ரோட்ல போவாதடா, வண்டி போகுது, கார் போகுது, பைக் போகுது, லாரி போகுது, பஸ் போகுது, எல்லாம் போது அடிச்சு தள்ளிடுவாங்க. பேவ்மெண்ட்ல போ. பேவ்மெண்ட்னா பாதசாரிகள் போகக்கூடிய இடம். பாதசாரிகள்னு சொல்லக்கூடிய நடக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போகக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பேவ்மெண்ட் ஆர் ஃபுட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்வேனா கால் தடத்தை பதிச்சு நீ ஓரமா நடந்து போவ. அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? சைட் வாக். ஏய் ஓரமா போடா, சைடுல போடா, நடு ரோட்ல போவ, சைடுல போ, சைட் வாக். அப்போ பேவ்மெண்ட், ஃபுட்வே என்னது? ஓரமா நடந்து போன்றது அவங்க சைட் வாக்னு சொல்லுவாங்க. அப்போ ரோடு இப்படி இருக்குன்னா நம்ம இந்த ஓரமா நடந்து போவோம்ல, கிராஸ் பண்றதுக்கு மட்டும் வண்டியை கூட இப்படி கை போட்டு நிக்க வச்சுட்டு ஓரமா நடந்து போவோம். ஆனா ஓரமா நடந்து போறது அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? சைட் வாக்னு சொல்லுவாங்க. அண்டர் கிரவுண்ட், அடியில போ. சென்னை எல்லாம் போறீங்க, பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா அடியில ஒரு ரோடு போகும். டக்கு டக்கு டக்குன்னு படிக்கட்டுல இறங்கி அந்த பக்கம் ஏறி வருவாங்க. அதுக்கு பேர் என்ன? நம்மளுக்கே தெரியும், சப்வே. சப்வே. ஓகேவா? இந்த வேக்கு பதில் அந்த வே. சப்னாலே சப்ஸ்டிடியூட். மேல போற வேக்கு பதில் கீழே போற வே, சப்வே. அவ்வளவுதான் சப்வே. அண்டர் கிரவுண்ட், சப்வே. ஃப்ளை ஓவர், மேல பிரிட்ஜ் மேல போயிடுங்க, கீழே போனதானே லேட் ஆகும். அப்படியே பிரிட்ஜ் மேல ஃப்ளை ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓவர் பாஸ். ஓவர் பாஸ். பாஸ்னா போறது, ஓவர் பாஸ் அது கடந்து அப்படியே போயிடும், ஓவர் பாஸ். அப்ப இந்த மூணுமே ரோட பத்தினது. பேவ்மெண்ட் ஆர் ஃபுட் வாக்னா சைடுவே. அண்டர் கிரவுண்ட்னா சப்வே. ஓவர் பாஸ் அது என்னது? ஃப்ளை ஓவர். மோட்டார்வே, நாம போறத மோட்டார்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஹைவே. ஹைவேஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள், அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? மோட்டார்வே. ஏன்னா மோட்டார் வெஹிக்கல்ஸ் தான் அதிகமா போகும். மோட்டார் வெஹிக்கல்ஸ் தான் என்ன? காரு, பஸ், ட்ரக்கு, வண்டி, டூ வீலர்ஸ், இதெல்லாம் மோட்டார். சோ அந்த மோட்டார் மூலமா இயங்கக்கூடிய வாகனங்கள் தான் வேகமா போகும். அதனால அது மோட்டார்வேன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஹைவேன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது கார்டன், யார்டு. இங்கேயும் ஏஆர்டி வரும், இங்கேயும் ஏஆர்டி வரும். அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கணும். கார்டன், யார்டு அப்படின்னா முற்றம், வீட்டினுடைய முற்றம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முற்றம். முற்றம் கார்டன்னா வெளியில இருக்கக்கூடிய தோட்டம், அததான் வீட்டினுடைய முற்றம் சொல்லுவாங்க, யார்டுன்னு சொல்றாங்க. இன்டர்வல், இது ஈஸி. எத்தனை படம் பார்க்கிறோம்? இன்டர்வல்னா அவங்க என்னன்னு போடுவாங்க? இன்டர்மிஷன், இடைவேளை. பிலிம் ஆர் சினிமான்னு அவங்க சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் மூவி. அவங்க பிலிம் ஆர் சினிமா. கபோர்டு, கபோர்டு இழுத்து பாத்தியா? எதனா வச்சிருக்காங்களா? கபோர்டை மூடுங்க, கபோர்டை தரங்க, கபோர்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கபோர்டோட பேர் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா க்ளோசெட். க்ளோசெட், க்ளோசெட். அந்த செட்டை க்ளோஸ் பண்ணுப்பா. கபோர்ட்னா என்னது? செட். அது பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு செட், அதை க்ளோஸ் பண்ணுப்பா. க்ளோசெட்னு சொல்லலாம். இல்லையா வார்ட்ரோப். வார்ட்ரோப், ஆர்மா இது, WARDROBE, வார்ட்ரோப்னு சொல்லலாம். டிராப்ஸ், டிராப்ஸ்னா மடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு புடவை ஆறு ஒரு துணி அப்படின்னு சொல்லலாம், மடிச்சு வச்சிருக்கக்கூடியது. திரைச்சீலை, தமிழ் தூயமா சொல்லனா திரைச்சீலை. அப்ப ஸ்கிரீன்ல என்ன பண்ணுவாங்க? திரைச்சீலை போட்டு மூடி இருப்பாங்க. அப்ப டிராப்ஸ்னா திரைச்சீலை. அது அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்டதுதான். கர்டைன்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கப்பா. கர்டைன், CURTAIN, கர்டைன்.
இதுக்கு அடுத்தது வர்றதெல்லாம் ஒரு ஜோடி. ஹேண்ட் பேக், லேடிஸ் யூஸ் பண்ணா ஹேண்ட் பேக், பாய்ஸ் யூஸ் பண்ணா பர்ஸ். அவ்வளவுதான் பர்ஸ். ஹேண்ட் பேக்கா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் பர்ஸ். இப்போ இதெல்லாம் ஈஸி தானே. அப்ப அண்டர் கிரவுண்ட் சப்வே, மேல போனா ஃப்ளைஓவர், ஓவர் பாஸ், சைடுல போனா சைடு வாக், இவங்க என்ன சொல்லுவாங்க பேவ்மெண்ட் ஃபுட் வாக்னு சொல்லுவாங்க. மோட்டர்வே ஹைவே, கார்டன் யார்ட், இன்டர்வெல் படத்துக்கு விட்டா இன்டர்மிஷன், அப்ப படத்தோட பேரு மூவி, அவங்க பிலிம் சினிமான்னு சொல்லிப்பாங்க. கபோர்டு, க்ளோசெட் இல்லனா வார்ட்ரோப், டிராப்ஸ் திரைச்சிலை, கர்டைன்ஸ் சொல்லுவாங்க. ஹேண்ட்பேக், பர்ஸ். வாங்க இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். 60 வார்த்தைகள் முடிய போகுது. பர்ஸ் சார், அவங்க ஹேண்ட்பேக்னு சொன்னாங்க, இவங்க பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க பர்ஸ்னு சொன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலட். வேலட்னா ஒண்ணுமே இல்லமா, பணப்பைய தான் வேலட்னு சொல்லுவாங்க. பணப்பைய தான் என்னன்னு சொல்லுவாங்க வேலட்னு சொல்லுவாங்க. அப்ப ஹேண்ட்பேக் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பர்சன் சொல்லிடுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பர்சன் சொன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்காரங்க வேலட்னு சொல்லிடுவாங்க. அப்ப இவனுங்க வேலட்னு சொன்னா இவனுங்க பில் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. பில் ஃபோல்டு ஒண்ணு இல்லமா உண்டியல். பில் ஃபோல்டுனா என்னது உண்டியல். ஓகேவா, உண்டியல்னு சொல்லுவாங்க. அப்ப கட்டு, கட்டிங், கட்டிங், கட்டிங்னா நீங்க அடிக்கிற கட்டிங் அந்த கட்டிங்ல இல்ல. கட்டிங் அப்படின்னா ஒரு இடத்தை வந்து பிச்சு எடுக்கிறது, அத வந்து கிளிப், கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிப்பிங்னால என்னது, அதை வந்து கிளிப் பண்ணிடுங்க, இப்படி இருக்கக்கூடிய இடத்தை கிளிப் பண்ணி எடுத்தா அது வந்துரும். அப்ப கட்டிங், கிளிப்பிங். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். ஸ்ட்ரோம் அப்படின்னா என்னது புயல், சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் டெம்பஸ்ட், பெருங்காற்று, பெருங்காற்றுடன் கூடிய சூறாவளி, சூறாவளி அப்படிதான் சொல்லுவாங்க. பெருங்காற்று அதுதான். அப்ப ஸ்ட்ரோம்னா டெம்பஸ்ட். ஃபயர் பிரைகேட், ஃபயர் பிரைகேட் ஒண்ணும் இல்ல, ஃபயர் சர்வீஸ் தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஃபயர் சர்வீஸ்னு சொல்றீங்கல்ல, கால் ஃபயர் சர்வீஸ், நெருப்பு பத்தி எரியுது பார், வயிறு எரியுது பார் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் ஃபயர் சர்வீஸ். ஃபயர் பிரைகேட் என்னன்னு சொல்லுவாங்க ஃபயர் சர்வீஸ். அப்ப ஹேண்ட்பேக்னா பர்ஸ், பர்ஸ்னா வேலட், வேலட்னா பில் ஃபோல்ட், கட்டிங்னா கிளிப்பிங், ஃபயர் பிரைகேட்னா ஃபயர் சர்வீஸ், ஸ்ட்ரோம் அப்படின்னா டெம்பஸ்ட். ஆன்டி கிளாக் வைஸ், இது நம்ம படிச்சதுதான். கிளாக் வைஸ் இருக்குல்ல, அவங்க ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லுவோம். கவுண்டர் கிளாக் வைஸ் அவ்வளவுதான். ஷாப் அசிஸ்டன்ட், ஒரு ஷாப்ல வேலைக்கு சேர்றவங்க ஷாப் அசிஸ்டன்ட். நம்ம என்ன பண்ணுவோம் சேல்ஸ் கிளர்க்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சேல் பண்றாங்க. ஷாப்ல கடைக்கு வேலை சேர்த்தா என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். ஷாப்ல வேலைக்கு சேர்ந்தா சேல் பண்ணணும். சேல்ஸ் கிளர்க், ஷாப் அசிஸ்டன்ட். கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கெமிக்கல், அந்த மாத்திரை மருந்து அதோட எல்லாம் டீல் பண்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க ட்ரக்கிஸ்ட், ஏன்னா அதெல்லாம் ஒரு ட்ரக் தான். மாத்திரை போட்டோடனே மயக்கமா வருதா, அது ஒரு ட்ரக் தான். அப்ப கெமிஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க ட்ரக்கிஸ்ட்னு சொல்லுவாங்க. பெட்ரோல், பெட்ரோல் நம்ம சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேசோலின். என்னது கேசோலின். அப்ப பாரஃபின் அவங்க சொன்னா நம்ம என்ன சொல்றோம் கெரோசின். கெரோசின், கெரோசின் பெட்ரோல். பெட்ரோல் அவங்க கேசோலின் சொல்றாங்க, நம்ம அவங்க சொல்ற கெரோசின் நம்ம என்னன்னு சொல்றோம் பாரஃபின் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 10 வார்த்தை ஈஸியா. அப்ப ஷாப் அசிஸ்டன்ட், ஷாப்புக்கு போனா சேல்ஸ் பண்ணனுங்க, சேல்ஸ் கிளர்க். கேசோலின் வேணும்னா பெட்ரோல் வேணுமான்னு கேட்பாங்க சார் பிரிட்டிஷ்காரங்க. அப்ப நம்ம கெரோசின், அவங்க கெரோசின் சொன்னாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவாங்க பாரஃபின் சொல்லுவாங்க. உண்டியல், பில் ஃபோல்ட்னா வேலட், அவங்க வேலட்னு சொன்னா இவங்க பர்ஸ். கட்டிங்னா கிளிப்பிங், ஸ்ட்ரோம்னா டெம்பஸ்ட், ஃபயர் பிரைகேட்னா ஃபயர் சர்வீஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா கவுண்டர் கிளாக் வைஸ். அடுத்தது லாஸ்ட் 65 வார்த்தைகள் சொன்னால முடிஞ்சிச்சு. இன்னும் சில வார்த்தைகள் இருக்கும் அடுத்தடுத்த ஸ்லைட்ல, அதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இது மட்டும் பார்த்துக்கோங்க. கரிக்குலம் விட்டே, சிவி, ஏய் வேலைக்கு போறிய சிவி ரெடி பண்ணிட்டியா, கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ரெஸ்யூமே, ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்யூமே, ரெஸ்யூம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது ரெஸ்யூமே, ரெஸ்யூம் கிடையாது ரெஸ்யூமே. ஓகேவா. சோ கரிக்குலம் விட்டே அவங்க என்ன சொல்லுவாங்க ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க. லாரி, ட்ரக், ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. லாரினா என்னது ட்ரக். டாக்ஸி, கேப். சிங்கிள், சார் நான் இன்னும் சிங்கிள் தான் சார், அந்த சிங்கிளை சொல்லல, இது டிக்கெட். டோல்கேட்ல போறல்ல, சிங்கிளா டபுளான்னு கேட்பாங்க. இன்னும் சிங்கிள் தான் சொன்னா டோல்கேட் கரை செருப்பாலே அடிப்பான். அந்த சிங்கிள் நான் கேட்கலடா, போ மட்டும் கேட்கறியா இல்ல போயிட்டு வர்றது கேட்கறியா, அதை மீன் பண்றாங்க. ஓகேவா, அந்த சிங்கிள் டிக்கெட். அப்ப என்னன்னு சொல்றாங்க ஒன் வே. ஒன் வே, போ மட்டும் போறியா இல்ல போயிட்டு வர போறியா, ஒன் வே சிங்கிள். ரப்பர், எரேஸ், இதெல்லாம் பழக்கப்பட்ட வார்த்தை தான். லாரி ட்ரக்னு சொல்லலாம், டாக்ஸி கேப் சொல்லலாம், ரப்பர் எரேஸ்னு சொல்லலாம். கரிக்குலம் விட்டே ரெஸ்யூமே சிங்கிள்னா ஒன் வே.
சோ இப்ப இதெல்லாம் ஈஸியா 65 வார்த்தைகள் பார்த்ததே தெரியல, ஆனா எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது. ஓகேவா? சோ ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த 4மே அதே ஒரே மாதிரியான வார்த்தைகள், இன் கேஸ் ஸ்பெல்லிங்லயும் ப்ரொனன்சியேஷன்லயும் சேஞ்ச் இருக்கும். இந்த ரெண்டு வார்த்தையுமே ப்ரொனன்சியேஷன்ல சேஞ்ச். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரங்க Z அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? Z. அப்ப ZED Z அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க Z அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Z. அமெரிக்கன் இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்லுவாங்க? Zன்னு சொல்லுவாங்க. அப்ப Z வந்து அவங்க Zனே ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டாங்க, Z அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப Z. இதே ஷெட்யூல். அப்ப SH ன்ற சவுண்ட் வரும். இந்த C சைலண்ட் ஆயிடும், SH ன்ற சவுண்ட் வரும். ஷெட்யூல். ஆனா அவங்க SK ன்ற சவுண்ட்ல ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கெட்யூல். என்னது? ஸ்கெட்யூல். ஷெட்யூல் வேற, ஸ்கெட்யூல் வேற. அப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்கெட்யூல்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஷெட்யூல்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல ஹோமோனிம்ஸ் கூட எக்ஸாம்பிள் தான். ஷெட்யூல் அண்ட் ஸ்கெட்யூல் ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். ஓகேவா? சரி, அடுத்தது 11வது சேஞ்ச் இன் ஸ்பெல்லிங். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நெய்பர் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். பூதாங்க, பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இதுவும் ஒண்ணுதான். OUR பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் நாங்க அப்படிலாம் போட மாட்டோம். ஆர். நீங்க தாங்க நமதுன்னு சொல்வீங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அவர்னு. அமெரிக்கன் இங்கிலீஷ் இது இல்லனா வேற சாய்ஸை தேடி போயிடுவேன். ஆர். அப்ப OUR என்னவா மாறிடும்? ஆரா மாறிடும். அப்ப கலர் OUR இருக்கா, என்னவா மாறிடுச்சு? ஆர். OR மாறிடுச்சு. ஃபேவரட் OUR இருக்கா, என்னவா மாறிடுச்சு? OR மாறிடுச்சு. நெய்பர் OUR இருக்கா, என்னவா மாறிடுச்சு? OR மாறிடுச்சு. அப்ப கலரா மாறிடுச்சு. எல்லாமே ஸ்பெல்லிங் தான் மாறுது, டோன் ப்ரொனன்சியேஷன் டோன் ஒண்ணுதான். கலர் ஃபேவரட் நெய்பர். டிஃபென்ஸ் ENCE இருந்துச்சுன்னா என்னவா மாறும்? ENSE மாறும். இங்க பாருங்க, டிஃபென்ஸ். லைசன்ஸ் ENCE ENSE. பிராக்டிஸ் CESE. பெரும்பாலும் அந்த CE வந்து என்னவா மாற போகுது? SE மாற போகுது. அதான் கணக்கே. ஓகேவா? சரி, அடுத்தது RE ER மாறும். சென்டர், மீட்டர், தியேட்டர். இதுல இருக்கக்கூடிய RE எல்லாம் என்னவா மாறிடுச்சு? ER. சேம் ப்ரொனன்சியேஷன் பட் ஸ்பெல்லிங் சேஞ்ச். RE எல்லாமே ER மாறிடுச்சு. ISE எல்லாமே IZE மாறிடுச்சு. அனலைஸ் SE, அனலைஸ் ZE. கிரிட்டிசைஸ், ரெகக்னைஸ் SE ல ZE மாறும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. OG மாறும். அனலாக் OGUE எல்லாமே OG மாறிடுச்சு. அனலாக், கேட்டலாக், டயலாக். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரீம்ட். T எல்லாமே ED மாறிடும். ட்ரீம்டு, learned, burned. டபுள் L வந்தா சிங்கிள் L போட்டுக்கோ, சிங்கிள் L வந்தா டபுள் L போட்டுக்கோ. இது ரெண்டுமே பாருங்க, இதுவும் சேம். டபுள் L வந்தா சிங்கிள் L வந்தா டபுள் L. டிராவல்டு ரெண்டு L வருதா, ஒரு L மாத்திட்டேன். இங்க பாருங்க, ஸ்கில்ஃபுல் ஒரு L தான் வருது, ரெண்டு L மாத்திட்டேன். ஸ்கில்ஃபுல் இப்படிதான் மாத்திக்கிறானுங்க. Q அப்படின்னு வந்துச்சுன்னா செக், K போட்டுடணும். செக்குக்கு பாருங்க QUU விடுது, ஆனா K ன்னு மாத்திட்டாங்க. செக். OUGH வந்துச்சுன்னா OW ன்னு மாத்தணும். பிளக்குக்கு ப்ளோ. ப்ரோக்ராம் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் கூட. ப்ரோக்ராம் MME வந்துச்சுன்னா ஒரே M தான், ப்ரோக்ராமி அப்படின்னு வரும். அங்க ப்ரோக்ராம் அப்படின்னு மாத்திடுவாங்க. U வந்துச்சுன்னா O, மம்மி, மாமி. UI மாறிடும். டயர். இதெல்லாம் சிம்பிள், ஆனா அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் தான், தெரியணுமே சொல்லிட்டு ஒரு கிளாஸ் முடிக்கணுமே. ஓகேவா? ஃபைன். இப்போ இன்னைக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் முடிஞ்சிருக்கும். ஸோ நல்லபடியாக லிசன் பண்ணிருப்பீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.